அதேபோல இன்னும் ஒரு முக்கியமான விவகாரம் என்றது பார்லிமென்ட் சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியிருந்தது. இன்றைய தமிழன் பத்திரிகை பிரதான தலைப்பிடுகிறது. அர்ச்சுனாவுக்கு சபையில் எதிர்ப்பு, இஸ்லாமிய சட்டங்களை அவமதிக்க வேண்டாம் என முஸ்லிம் எம்பிக்கள் போர்க்கொடி என்பதாக இன்றைய தினம் செய்தி தமிழன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. முஸ்லிம் விவாகர சட்டத்திருத்தம் தொடர்பில் யாழ் மாவட்ட எம்பி அர்ச்சுனா தெரிவித்த கருத்து தொடர்பில் முஸ்லிம் எம்பிக்கள் நேற்று பார்லிமெண்டத்தில் கடும் எதிர்ப்பினை வெளியிட்டார்கள். பார்லிமெண்டத்தில் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற மகளிர் மற்றும் சிறுவர்கள் அமைச்சு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றிய ஃபைசல் முஸ்தபா, அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் ஆகியோர் முஸ்லிம் விவாகர சட்ட திருத்தம் தொடர்பில் கருத்துக்களை முன்வைத்த நிலையில் யாழ் மாவட்ட எம்பியான அர்ச்சுனாவும் சில கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இவ்வாறு நிலையில் பார்லிமெண்டத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற 2025 ஆண்டுக்கான கல்வி அமைச்சு மீதான விவாதத்தில் கலந்து கொண்ட போது கடும் எதிர்ப்பை முஸ்லிம் எம்பிக்கள் பலர் அர்ச்சுனா மீது முன்வைத்திருக்கிறார்கள். எனவே அர்ச்சுனா எம்பி எமது மார்க்கம் சம்பந்தமாகவும் விவாகர சம்பந்தமாக மாற்றப்பட வேண்டும் என்ற வகையிலும் கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். 1400 ஆண்டுகளுக்கு முதல் இஸ்லாம் மார்க்கம் என்ற ஒன்று தோன்றியது. இது முஸ்லிம் மக்களுக்கு மாத்திரமல்ல, உலகில் படைக்கப்பட்ட அனைத்து மகளிருக்கும் மாநிலருக்கும் உலகம் அழியும் வரைக்கும் ஒரு பூர்த்தியான மார்க்கம்தான் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எமது மார்க்கத்தில் பெண்கள் எப்படி நடத்தப்பட வேண்டும், பெண்களுக்கான சட்டம் என்றால் என்ன, விவாக சட்டம் என்றால் என்ன, விவாகர சட்டம் என்றால் என்ன என்று அனைத்து சட்டங்களையும் தெளிவான முறையில் வகுத்து மார்க்கம்தான் இஸ்லாம் மார்க்கம். எனவே தேவையில்லாமல் அர்ச்சுனா எம்பி எமது விடயத்தில் மூக்கை நுழைத்துவிட்டு அவர்களுடைய தேச வளமை சட்டத்தை மாற்றுகின்ற விடயத்தில் அவர் கவனம் செலுத்த வேண்டும். எனவே அதனை விடுத்து எமது மார்க்கம் எமது பெண்கள் சம்பந்தமாக பேச தேவையில்லை, அது பற்றி எமக்கு தெரியும். எனவே இவர் தேவையில்லாத ஆணைகளை பிடுங்குவதை விடுத்து தேவையான ஆணைகளை அவரின் மார்க்கம் சம்பந்தமாக பிடுங்குமாறு கூறுகிறேன். அவர் சமூக வலைத்தளங்களில் தான் பெயர் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக எமது மார்க்கத்தை கொச்சைப்படுத்தி பேசுகிற நிலையும் நாம் காண்கின்றோம். இவர் தனது பைத்தியக்காரத்தனத்தை போக்க நல்ல வைத்தியத்தை பெற வேண்டும். அவரை சபாநாயகர் புத்தி சொல்லி வழிநடத்த வேண்டும் என்றும் நேற்று தினம் இவர்கள் கோரிக்கை விடுத்தார்கள். குறிப்பாக முஸ்லிம் காங்கிரசுடைய எம்பி ஹிஸ்புல்லா உள்ளிட்ட பலரும் இங்கே அதே போல ஏஎம்ஏ தாகிர் உள்ளிட்ட பல முஸ்லிம் எம்பிக்கள் நேற்று தினம் இவருடைய அந்த முஸ்லிம் விவாகர சட்டம் தொடர்பான விடயங்கள் குறித்தும் அந்த பெண்களுடைய அந்த விடயங்கள் தொடர்பான விடயங்கள் பேசுகின்ற அடிப்படையாக வைத்தும் அவருக்கு எதிராக நேற்று தினம் பார்லிமெண்டத்தில் சரமாரியான எதிர்ப்புகள் கிளப்பப்பட்டது. அர்ச்சுனா எம்பிக்கு எதிராக